வெல்கம் டு இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் ஆல் ஹெல்பிங் வெர்ப்ஸ். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லா ஹெல்பிங் வெர்பையும் பயன்படுத்தி ஃபார்ம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் ஹீ எ டாக்டர்? எஸ், ஹீ இஸ் எ டாக்டர். அவர் டாக்டரா? ஆமாம், அவர் டாக்டர். நோ, ஹீ இஸ் நாட் எ டாக்டர். இல்லை, அவர் டாக்டர் இல்லை. இதே டபிள்யூஹெச்சில் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கணும்? வாட் இஸ் ஹீ? அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், வேர் யூ ஈட்டிங்? நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? எஸ், ஐ வாஸ் ஈட்டிங். ஆமாம், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நோ, ஐ வாஸ் நாட் ஈட்டிங். இல்லை, நான் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை. இந்த ஆன்சர் வச்சு ஒரு டபிள்யூஹெச் கேட்குறதா இருந்தால் வாட் வேர் யூ ஈட்டிங்? நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீங்களா? எஸ், ஐ வில் ஈட். ஆமாம், நான் சாப்பிடுவேன். நோ, ஐ வில் நாட். இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். வாட் வில் யூ ஈட்? இதே வச்சு நம்ம ஒரு டபிள்யூஹெச் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் வாட் வில் யூ ஈட்? நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்குல்ல? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மாடல் வச்சு ஷுட் ஹீ கம்? அவனும் வரணுமா? அவன் வரணுமா? எஸ், ஹீ ஷுட் கம். ஆமாம், அவன் வரணும். நோ, ஹீ ஷுட் நாட் கம். இல்லை, அவன் வரக்கூடாது. இல்லை, இப்படி கூட சொல்லலாம், ஹீ நீட் நாட் கம். அவன் வர தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு டபிள்யூஹெச் ஃபார்ம் பண்ணுறது தான் வாட் ஷுட் ஹீ டூ அப்படின்னு கேட்கலாம். அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேர் ஷுட் ஹீ கம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஹி ஷுட் கம்னு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். வேர் ஷுட் ஹீ கம்? எங்கே வரணும் அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஷுட் ஹீ கம்? எதுக்கு அவன் வரணும், ஏன் வரணும் அப்படின்னு கூட கேட்கலாம். இப்படி பல்வேறு கொஷின்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேஸ் மை ஃபாதர் கான்? எங்கள் அப்பா போயிட்டாரா? எங்கள் அப்பா போயிருக்காரா? எஸ், யுவர் ஃபாதர் ஹேஸ் கான். ஆமாம், உங்கள் அப்பா போயிட்டாரு. நோ, யுவர் ஃபாதர் ஹேஸ் நாட் கான். இல்லை, உங்கள் அப்பா போகல. அதை தொடர்ந்து ஒரு கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் டபிள்யூஹெச்சில். வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போயிருக்காரு, எங்கள் அப்பா எங்கே போயிருக்காரு அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், ஃபார்ம் பண்ணலாம் இல்லைங்களா? அடுத்து வரக்கூடிய கொஸ்டினை பாருங்கள். ஹேட் பாலு கிவன்? பாலு தான் இதை கொடுத்துருந்தானா? எஸ், பாலு ஹேட் கிவன். ஆமாம், பாலு தான் கொடுத்துருந்தான். நோ, பாலு ஹேட் கிவன். இல்லை, பாலு கொடுக்கலையே இது. அதை தொடர்ந்து ஒரு நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறோம். வாட் ஹேட் பாலு கிவன்? பாலு என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னு கேட்குறது இருந்தால் வாட் ஹேட் பாலு கிவன்? எப்போ கொடுத்துருந்தான்? வென் ஹேட் பாலு கிவன்? அவ்வளோதான். அந்த கொஸ்டின் வேர்டை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மாற்ற போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டூ தே டீச்? அவங்க டீச் பண்ணுறாங்களா? எஸ், தே டீச். ஆமாம், அவங்க டீச் பண்ணுறாங்க. நோ, தே டு நாட் டீச். இல்லை, அவங்க டீச் பண்ணலை. அதை தொடர்ந்து ஒரு டபிள்யூஹெச் ஃபார்ம் பண்ணுறோம். ஹவு டு தே டீச்? எப்படி அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அது ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டின். அடுத்து டஸ் ஷீ டான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஆடுறாளா? எஸ், ஷீ டான்ஸஸ். ஆமாம், அவள் ஆடுறா. நோ, ஷீ டஸ் நாட் டான்ஸ். இல்லை, அவள் ஆடலை. அப்படி ஆடுறா இருந்தால் எப்போ ஆடுறா? வென் டஸ் ஷீ டான்ஸ்? எப்போ அவள் ஆடுறா? டபிள்யூஹெச். எல்லாத்துலேயுமே இந்த ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தி அந்த இடத்த மட்டும் மாற்றி போடுறது தான் வேலை. அப்புறம் டிட். டிட் ராஜு சிங்? ராஜு பாடினானா? ஆமாம், எஸ், ராஜு சேங். ஆமாம், ராஜு பாடினா. நோ, இல்லை, ராஜு பாடலையே. வேர் டிட் ராஜு சிங்? ராஜு எங்கே பாடினா? முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறது. இது சம்மந்தமான வீடியோ நம்ம ஏற்கனவே 2 போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. தேங்க்யூ.